எந்த ஒரு பொண்ணுமே எடுத்த உடனேயும் அதை தப்பாக நினைக்கவே மாட்டாங்க. 100% நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி தன்னோட கணவனுக்கு ஒரு 11 மணிக்கு ஒரு மெசேஜ் வருது, இல்லை மிட் நைட்டில் ஒரு 2 மணிக்கே ஒரு மெசேஜ் வருது, ஒரு ஹாயின்னு வருது. நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, மேலே வந்து ஒரு ஃபீமேலோட ஃபோட்டோ இருக்குது, நம்பர் இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா அந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி கேட்காது. அப்படி ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அது வச்சிருக்க நம்பிக்கையில் கேட்கறது கணவர்கிட்ட யாருங்க இதுதான். ஏன்னா கணவனுக்கு அனுமதி இல்லாமல் வேற யார்கிட்டயோ போய் நம்ம பேசினா அவருக்கு அசிங்கம். இவர்கிட்ட கிளாரிட்டி பண்ணுவோம். இதுதான் எல்லாரும் எடுக்கிற முதல் ஸ்டெப். அப்போ இவங்க வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடாகவே தெரியலம்மா இந்த நம்பர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவர் சொல்றது அது தேவ வாக்காக தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம கணவர் சொல்லிட்டாரு, இதில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே அகெயின் டு அகெயின் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஏங்க நீங்கள் அதே சத்தம் போட வேண்டியதானங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டெப் ஒரு பிடினால போகும். இது ரியாலிட்டியாக இருந்துச்சுன்னா கணவரே எடுத்து ஏமா யார்மா நீங்கள் அப்படின்னா நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்க ஃபன் பண்ண விளாண்டோம், இல்லை ஏதோ சொல்லி விட்டுருவாங்க. இது வந்து ஒன்றுமே இல்லைன்னா இது ஒரு பெரிய விஷயமும் மாறாது. சப்போஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ விடு, இந்த மாதிரி பதில்கள் வரும். நான் பார்த்துக்கிறேன் நீ விடு, நீ ஃப்ரீயா இரு அப்படி சொன்னாலோ யாருங்க இது அப்படின்னு கேட்டால் உனக்கு தேவையா? தேவையில்லாமல் நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், என்ன ப்ரொடெக்ட் பண்ண தெரியும், எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத சரியா, எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் த கேம்.